ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸு, 2 பெரிய வெங்காயம், 2 க்ரீன் சில்லி, ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 25 ml ஆஃப் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது நம்ம 2 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கோம். இதுக்கு 4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 4 கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற உப்புமாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது தண்ணி வந்து ரொம்ப நல்லா வற்றி வரணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி சமமாக படுத்தி கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.